தற்போது ஒரு அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் வழக்கறிஞரை மருத்துவர் தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் மீது மருத்துவர் தாக்குதல் நடத்தி இருப்பதால் அந்த மருத்துவமனையை தற்போது முற்றுகையிட்டிருக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியினை தற்போது அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், இது குறித்தான விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில தற்போது வழக்கறிஞர்கள்லாம் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பே இருக்கிறது. காரணம், அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக வந்த வழக்கறிஞர் வந்திருக்கிறார். இந்த வழக்கறிஞர் சிகிச்சைக்காக வந்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் ராஜகணேஷ் என்று சொல்கிறார்கள். அவர் சிகிச்சை நேரம் முடிந்து விட்டது, அதாவது புறநோயாளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த நேரம் முடிந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இதற்குள் எப்படி நேரம் முடிந்து விட்டது என்று வழக்கறிஞர் கேட்டதாகவும், அதனால் தொடர்ந்து வழக்கறிஞர் தாங்கள் வழக்கறிஞர் இதுக்குள்ள இந்த நேரத்தை முடித்து விட்டீர்கள், இப்போ எங்களுக்கு ஓபி சீட்டு கொடுங்க என்று கேட்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இதனால் தனது நண்பர்கள் ஓபி சீட்டு இல்லை என்று தெரிவித்ததாகவும், அவருடைய சக நண்பர்களை வாங்க இங்கிருந்து செல்லலாம் என்று கூறிய போது, யாரிடம் நீ இப்படி பேசுகிறாய் என்று மருத்துவர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில தற்போது அங்க சம்பவ இடத்துல பொன்னேரி போலீசார் சம்பவத்திற்கு சென்றிருக்கிறார்கள். போலீசார் விசாரணையில மருத்துவர் தன் வழக்கறிஞர் தாக்கியதாகவும், வழக்கறிஞர் சுதாகரை தாக்கியதாகவும் தெரிய வருகிறது. இதனால் தற்போது போலீசார் அந்த மருத்துவரை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதனால் அங்க பொன்னேரி பகுதியில் பெரும் ஒரு பரபரப்பாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. ஒரு அரசு மருத்துவர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில பணியாற்றி வருபவர். நோயாளிகள் வரக்கூடிய விஷயங்கள்ல சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு ஓபி சீட்டு நேரம் முடிந்து விட்டது என்பதற்காக ஒரு வழக்கறிஞர் என்று தெரியாமல் அவரை தாக்கியதை உடனே அருகில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து அந்த மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதம் ஈடுபட்டுதான் தற்போது பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. உடனே சம்பவத்திற்கு வந்த பொன்னேரி காவல் உதவி ஆணையர் சங்கர் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த போது அதையும் பொருட்படுத்தாமல் வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். உடனடியாக மருத்துவரிடம் விசாரணை செய்த போது மருத்துவர் தான் அடித்ததாக ஒத்துக்கொண்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் தற்போது மருத்துவரை கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து செல்கிறார்கள். ஒரு அரசு மருத்துவர் தற்போது கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்துக்காக அழைத்து செல்கிறது. நோயாளியை தாக்கியதும், அதுவும் வழக்கறிஞர் என்றும் தெரியாமல் அவர் மீது தாக்குதல் ஈடுபட்டதும் கண்டனக்குரியது என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிற சம்பவம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவலுக்கு நன்றி பார்த்திபன்.